இருக்குன்னா சினிமாக்காரங்க எல்லாரும் டக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு டக்குன்னு முதலமைச்சர் சீட்ல உட்காந்துடுறாங்க. சரி, நம்ம துறையிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு ஒரு துண்டு போட்டு வச்சோம்னா ஃபியூச்சர்ல நமக்கு யூஸ் ஆகும், ஒரு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சினிமாவில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்ல இருந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் சால்வையோட கியூல நிக்கிறாங்க. சரி, எல்லாரும் போய் பாக்குறாங்களே, விஜய் அவர்கள் கூட பல்வேறு படங்கள்ல காமெடி தான் சேர்ந்து நடிச்சிருக்காரு. வைகை புயல் வடிவேல் அவர்கள் அவங்க மட்டும் போய் இன்னும் பார்க்கவே இல்லை. ஏன் பார்க்கல? சரி, இப்படி வைகை புயல் சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. ஆனா இந்த சமயத்துல இப்ப தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்கிற திரு விஜய் அவர்களோட அப்பா எஸ்ஏசி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சினிமால சச்சின் படத்துல விஜய்க்கு முன்னாடி வடிவேலு காணாமலே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. இது வெறும் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு பேட்டியா, இல்ல இதுக்கு பின்னாடி அரசியல் எதுவும் இருக்கா, கடந்த கால பாலிடிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கறதான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எஸ்ஏசி அவர்கள் கொடுத்திருக்க பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, சச்சின் படத்துல வடிவேலு விஜய்க்கு முன்னாடி காணாமலே போயிடுவாரு. விளக்கமா கிட்டத்தட்ட அந்த பேட்டியில என்ன இருக்குன்னா, வடிவேலு ரொம்ப பெரிய காமெடியன். அந்த டைம்ல நமக்கே தெரியும், ஐயாசாமி கேரக்டர்ல சச்சின் படத்துல வடிவேலு அவர்கள் பண்ண காமெடி எந்த அளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் இப்ப பார்த்தாலுமே நமக்கு சிரிப்பு வரும். ஸ்டில் அந்த மீம் டெம்ப்ளேட்ஸாவும் இருந்துகிட்டு இருக்கு. வைகை புயல் வடிவேலு அவர்கள் சைலண்ட் மோட்ல இருக்கிற இந்த சமயத்துல நம்ம வைகை புயல் அவர்களை பத்தி முதலமைச்சரோட அப்பா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. சரி, இந்த விஷயங்களை எல்லாம் அலசி ஆராயறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளாஷ்பேக்கு போயிட்டு வந்துருவோம். வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு அரசியல் புதுசு இல்லை, அரசியல் அடி வாங்குறது புதுசு இல்லை. ஏன்னா 2011 தேர்தல் சமயத்துல அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தேமுதிக நிறுவனரான திரு விஜயகாந்த் அவர்கள் கூட ஒரு சின்ன பிரச்சனை வருது வடிவேலு அவர்களுக்கு. இந்த பிரச்சனை நாளாக நாளாக பெருசாகி அது ஒரு ஈகோ கிளாஷ் ஆகி வடிவேலு அவர்கள் அரசியல்ல குதிச்சார். ஒரு கட்சிக்கு ஆதரவா நின்று பிரச்சாரம் பண்ணி பிரச்சாரத்துக்கு ஏறுற மேடைகள்ல எல்லாம் தேமுதிகவோட நிறுவனரான விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே பகிரங்கமா தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப அவருக்குள்ள இருந்த எல்லா கோபத்தையும் கொட்டி தீக்கிற இடமா அந்த மேடையை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆனா அந்த தேர்தலில் வைகை புயல் அவர்களோட கணக்கு தப்பி போயிருச்சு. தேமுதிக அதிமுக எதிர்பாராத அளவுக்கு அபார வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வைகை புயல் அவர்களோட சினிமா வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எந்த சினிமா துறையை விட்டே ஒதுங்கி இருக்க ஆரம்பிச்சார். ஒரு 10 வருஷத்துக்கு அவரோட சினிமா கரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு பேசுற அளவுக்கு மொத்தமா சினிமால இருந்து ஒதுங்கி இருந்துட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரை பத்தின நிறைய விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சு. அவர் கூட நடிச்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் அவரை பத்தி கொடுத்த பேட்டிகள் எதுவுமே நம்ம சினிமா ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்ச வடிவேலோட கேரக்டருக்கும் நேர் ஆப்போசிட்டா இருந்துச்சு. ரொம்ப ஈகோவா இருக்கிறாரு, இல்லைன்னா மற்றவங்களை வளர விட மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மேல வைக்கப்பட்டுச்சு. 10 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையையும் பேசி முடிச்சுட்டு விட்டுறலாம்ப்பா, நான் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாய்சேகர் படம் மூலமா கம்பேக் கொடுத்தாரு. அண்ட் அடுத்தடுத்து தொடர்ச்சியா மாமன்னன், மாரீசன், கேங்கஸ், சந்திரமுகி 2 இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. மாமன்னன்லையும் மாரீசன்லையும் அவர் பண்ண குணச்சித்திர கேரக்டர் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. ஈவன் மாமன்னன்ல அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாரு. நல்ல படமும் கூட. மாரீசன்லயும் அவர் பண்ண ரோலுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இதெல்லாம் அவருக்கு இதுவரைக்கும் அவர் பண்ணாத ஒரு ரோலை பண்ணியிருக்காரு. அந்த குணச்சித்திர நடிப்புக்கு கிடைச்ச வரவேற்பு. ஆனா வடிவேலு அவர்களோட மெயின் ஏரியாவான காமெடி என்னாச்சு? சொல்ல போனா அது புளிச்சு போச்சுன்னே சொல்லலாம். நாய்சேகர், சந்திரமுகி 2 இந்த படத்துல எல்லாம் அவர் பண்ண காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. எந்த அளவுக்குன்னா, சந்திரமுகி படம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட சந்திரமுகி படத்துல வடிவேலு அண்ட் ரஜினி சார் காம்போ அவ்வளோ பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுல எல்லா காமெடி சீன்ஸ்க்குமே நமக்கு சிரிப்பு வரும். ஈவன் அந்த படத்துல மற்ற எல்லாத்தையும் விட காமெடி மட்டுமே போட்டா கூட உட்கார்ந்து ஆதித்யா சேனல்ல வயிறு வலிக்க சிரிக்க பாக்குற அளவுக்கு இருக்கும். அதே காமெடியா சந்திரமுகி படத்துல என்ன காமெடி பண்ணாரோ அதே காமெடி அப்படியே இந்த சந்திரமுகி 2ல லாரன்ஸ் அவர்கள் கூட பண்ணாரு. ஆனா அப்போ சிரிப்பு வந்தது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த காமெடியை பார்த்தா கூட சிரிப்பு வரும் நமக்கு. ஆனா அதே காமெடியை இங்க பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகல. ஒரு புது படத்துக்கு நீங்க ஏன் ஒரு பழைய பாடி லாங்குவேஜ் எடுத்துட்டு வரீங்கன்னு சமீபமா அவர் பண்ண எந்த காமெடியுமே ஒர்க் அவுட் ஆகல. நெட்டிசன்ஸ்லாம் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல அவரோட படத்துல உள்ள மீம் டெம்ப்ளேட் ஆக்கி மற்றவங்களை கலாய்ச்சிட்டு இருந்தவங்க அதே மீம் டெம்ப்ளேட்டை வச்சு அவரையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சுத்தமா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. என்ன தலைவா, பழைய பாடி லாங்குவேஜே கொண்டு வர, புதுசா ஏதாவது பண்ணுங்கன்னு. காமெடியே ஒர்க் அவுட் ஆகல, சிரிப்பே வரல. முன்னாடிலாம் சும்மா ஒரு சீன்ல நின்று லைட்டா அழுது இல்ல அவரை வருத்திக்கிட்டு நம்மளை சிரிக்க வைப்பாரு. இப்பெல்லாம் அந்த மாதிரி எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. ஒருவேளை பழைய பாடி லாங்குவேஜ்ங்கிறதுனால ரசிகர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சான்னு தெரியல. அண்ட் இது வெறும் சினிமாவுக்கு மட்டும் இல்ல, அரசியலுக்குமே பொருந்தும். நீங்க எந்த அளவுக்கு வலிமை வாய்ந்தவர்களா இருந்தாலும் சக்தி வாய்ந்தவர்களா இருந்தாலும் 2K கிட்ஸ் மனசுல, அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் புரட்சி பண்ணி தேர்தலில் வென்று உட்கார்ந்து இருக்கிறவங்க மாதிரி
காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களுமே அப்டேட் ஆகலை அப்படின்னா நீங்களுமே தோத்து போயிடுவீங்க. இப்போ வடிவேலு அவர்கள் சினிமாவில் ஓரம் கட்டப்பட்டார். அவரோட மெயின் ஏரியாவான காமெடியை தாண்டி இப்போ குணச்சித்திர நடிப்புக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரே சர்க்கிள்குள்ள இல்லாமல் இன்னொரு இதுக்கு போனாலுமே அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுது. பட் அவரோட மெயின் ஏரியாவில் அவரோட சஸ்டெயின் பண்ண முடியல. ஏன்னா ஒரு காலத்தில் காமெடினாலே வடிவேலு தான். அந்த கவுண்டர்ஸாக இருக்கட்டும், அந்த சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அவ்வளோ ரசிச்சிருப்போம். இப்போ வடிவேலு அவர்கள் மொத்தமாக அதுலேருந்து ஒரு அவுட் ஆஃப் டேட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு. அதாவது வைகை புயல் வடிவேலு அவர்கள் டோட்டலாக சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, 2011 தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் கூட வாங்கின கிளாஷ்ல அவருக்கு பேசுனதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவரோட கரியரையும் முடிச்சு விட்ட ஒரு தேர்தல் ஆயிடுச்சு அது. இப்ப மறுபடியும் அரசியல்ல போயிட்டு இப்ப விஜய் அவர்களை போய் அங்க ஏடா கூடமா எதையாவது பேசி, ஏன்னா நடுவில் விஜய் வடிவேலு அவர்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாம இருந்து ரொம்ப நாள் கழிச்சு காவலன் படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். மறுபடியும் போய் பார்த்து ஏன் பிரச்சனையில மாட்டிக்குவானே அப்படின்னு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரா என்னவோ தெரியல. பட் அவரோட கெரியர் இப்படி தத்தளிச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல எஸ்ஏசி அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இது வெறுமனே சினிமாவில் மட்டும்தான் வடிவேலு காணாமல் போயிட்டாரு, இல்லை சினிமாவில் வடிவேலு காணாமல் போன மாதிரி என் பையன் அதாவது திரு விஜய் அவர்கள் இங்கே பல பேரை காணாமல் போக வச்சிருக்காரு அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக பாயிண்டா அதை சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. நான் அதை எஸ்ஏசி அவர்கள் சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, நான் சச்சின் படத்துல தான் முதல் முறையா விஜய நீ நல்லா நடிச்சிருக்கேன்னு பாராட்டினேன். ஏன்னா வடிவேலு அவர்கள் ஒரு சிறந்த காமெடியன், அவரோட உடல் மொழிக்கு ஈடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஆனா என் பையன் அதை பெர்ஃபெக்டா பண்ணி அந்த படத்துல பாதியில வடிவேலு காணாமலே போயிடுவாரு, முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் தான் ஆல்ரவுண்டரா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறத மீன் பண்ணி சொன்ன மாதிரியும் ஒரு செய்திகள் வருது. பட் இந்த டைம்ல சம்மந்தமே இல்லாம வடிவேலு அவர்களை பத்தி பேசினது, சினிமால இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டர்ஸை தாண்டி அரசியல்ல இப்ப புதுசா விஜய் அவர்கள் காலடி எடுத்து வச்சு முதலமைச்சர் இருக்கையில உட்கார்ந்துருக்காரு, அதையும் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சொல்றாரா அப்படிங்கிறது கேள்விக்குள்ளான விஷயம். அண்ட் உங்களுக்கு என்ன தோணுது? எஸ்ஏசி அவர்கள் சும்மா சினிமாக்காக தான் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு, அப்படி இல்லைன்னா இந்த அரசியல் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா ஒரு அட்டாக் பண்றாரா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நமக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும், நம்ம அந்த துறையில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், காலம் மாற மாற நம்மள அந்தந்த தலைமுறைக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டு இல்லைன்னா நம்ம சீக்கிரமே அவுட் ஆஃப் கண்டென்ட் ஆயிடுவோம், இல்லைன்னா தூக்கி எறியப்படுவோம் அப்படிங்கிறது இப்போதைக்கு சினிமாங்கிற துறையும் சரி அரசியலுங்கிற துறையும் சரி இது ரெண்டுக்குமே இப்ப லைவ் எக்ஸாம்பிளா நம்ம கண்ணு முன்னாடி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான லைவ் எக்ஸாம்பிளா எஸ்ஏசி அவர்கள் சொன்ன வடிவேலு அண்ணன் இருக்காரு. பல அரசியல் பிரச்சனைகளும் பல்வேறு சினிமா காரணங்களும் அவரோட கரியரை முடிச்சு விட்டிருந்தாலும் தன்னோட குணச்சித்திர நடிப்பால இவ்வளவு தூரம் கம்பேக் கொடுத்து அதை இன்னுமே சர்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் போய் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்குறாரா, இல்லை எனக்கு அரசியலே வேணாம், நான் எந்த விதத்திலையும் அரசியலில் சம்மந்தப்பட விரும்பலை அப்படின்னு ஒதுங்கியே இருக்கிறாராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.